பரமசிவன் பண்ணும்போது எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார் அஜித்தை பார்த்து, ஐயோ நீ எம்ஜிஆர் மாதிரி இருக்கியான்வார். ஏன்னா எங்கள் அப்பா தான் 40 வருஷம் எம்ஜிஆரோட மேக்கப் போட்டிருக்காரு. ஒரு சொல்லுவார் உன் கலர் இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கு. எப்பவுமே எங்கள் அப்பா ஒருத்தர் எம்ஜிஆர்னு சொன்னது அடுத்தது அஜித்தை தான். அவருக்கு தெரியும். ஸோ அஜித்துக்கு என்னென்னா அன்னைக்கு அவர் வந்து ஈவென்ட் ஃபார் ஹெல்த்து அது இது சொல்லி ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க். ரெண்டாவது என்னென்னா பாடியிலேயே அஜித்துடைய லெவல் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் அந்த பேக் பெயின் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி இப்படி வளர்ந்துருக்காருன்னா ரியலாகவே ஹேட்ஸ் ஆஃப், சாதாரணம் கிடையாது. ரெண்டாவது வந்து அஜித்துக்கிட்ட இன்னொரு பிடிச்ச பழக்கம் என்னென்னா ஆர்டிஃபிஷியாலிட்டியெல்லாம் கிடையாது. நீங்கள் அவரை புகழ்ந்து அவரோட பேசணுன்றது கிடையாது, புகழ்ந்தால் தான் நீங்கள் அவரோட இருப்பீங்கன்றது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இல்லைனா ஒரு ரசிகர் மன்றமே எனக்கு வேணாம், எனக்கு யாரும் என் பின்னாடி இருக்காதீங்கன்னு சொல்கிறாருன்னா எனக்கு வேணும்னு கேட்குறவங்க மத்தியில் எனக்கு வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரை பார்க்கும் பொழுது அது பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ரைட்டு, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண முடியும், நீ அதுக்காக உன் வீட்டை விட்டு என் பின்னாடி வராது அப்படின்ற அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் அவருடைய வளர்ச்சி. ஒருத்தர் வந்து சும்மா வந்து வளர மாட்டாங்க. அதே மாதிரி படங்களும் ஒரு அஜித்தை மட்டும் நீங்கள் எந்த டைலாக்கும் சொல்லாமல் சும்மா 2 ஷாட் அப்படி இறங்கி வந்தாலே கைத்தட்டல் வாங்கிடலாம், அப்படி ஒரு டேர்ன் கொடுத்துட்டு அப்படி ஸ்மைல் பண்ணால் கிளாப்ஸ் வாங்கிடலாம். அப்படி ஒரு அதிர்ஷ்டம், அப்படி ஒரு அமைப்பு அந்த முகத்துக்கு இருக்குது. இஸ் நாட் அ கன்ஃபியூஸ்ட் பர்சன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ டிசைட் பண்ணவே மாட்டார். இப்போ நாளைக்கு யாருக்கு பண்ண போகிறாரு யாருக்கு தெரியாது, ஆனால் பண்ணுறதை கரெக்டாக இந்த நேரத்தில் இப்போ மூவ் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு டிசிஷன் மேக்கர். அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் அவருடைய வளர்ச்சி நான் பார்க்குறேன். இந்த 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 என்னுடைய படத்துலேருந்து இன்ன வரைக்கும் வளர்ந்தது காரணம் அது ஒன்று. ரெண்டாவது இஸ் பக்கா கமர்ஷியல். எனக்கு இப்படி தான் படம் வேணும், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தனக்கு ஜனங்களுக்கும் சரி தன் ப்ரொடியூசருக்கும் சரி எது வசூல் வருமோ அந்த வசூலோட கதைகளை செலக்ட் பண்ணுற விஷயம் இஸ் கரெக்ட். But I had a great time working on that film and I can vouch for the fact that Ajith sir had a great time working on that film. அந்த 6 months to 8 months எங்களுடைய இந்த இன்ட்ராக்ஷன், அவர் கூட நாங்கள் பழகுனது, பேசினது, அவர் படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது எல்லாமே எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. அண்ட் ஐ வில் செரிஷ் தட் ஃபார் எவர். செம கூலாக இருந்தார், இன்னபிஷன்ஸ் இல்லாமல். நீங்கள் சொன்னால் அதே தான், ஏன்னா வந்து என்ன சொன்னாலும் பண்ணிவிடுவார். ஓகே, அது தெரில என்ன ரொம்ப பிடிச்சி போச்சா அப்படின்லாம் தெரில, ஏன்னா கதையே கேட்கல. இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு லைன் கேட்டு பண்ண வந்த ஒருத்தர். ஸோ நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பயம் வரும் இல்லையா, நம்ம இவ்வளோ நம்பிட்டாரே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அட்லீஸ்ட் படம் ஓடலை அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லைனா படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது படம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது தான் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. சார் அவரை இது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது சார் ரொம்ப ஃபேனு நான். அதனால் வந்து என்னென்னா வந்து ஒரு ஃபேனாக நம்ம எப்படி பார்க்கணும், அவரை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ ஏன்னா வந்து சிவா சார் படத்துலலாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், எல்லாம் எவ்ரிதிங் வில் பி லைக் பயங்கர ஜாஸ்தி இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸே எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக கூலாக நிஜமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிற ஒருத்தர். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொன்னாலும் தட் வாஸ் லைக் we shot for like around 120 days நாங்கள் ஷூட் பண்ணோம். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நாள் எடுத்து வராங்க அதில். ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபுல்லாகவே ஜாலியாக, கேரவானே போக மாட்டார். ஒரு he never behaved like he was an ultimate star அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் கூட ஓரமாக உட்காந்து டீ சாப்பிட்டு அப்படி எந்த படத்தில் நீங்கள் அஜித் சாரை வந்து நைட்டு 2 மணிக்கு டாஸ்மாக் கதவை தட்டி திறக்க முடியும், இந்த பசங்க கூட சேர்ந்து இந்த பசங்க மாதிரியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் செட் ஆகிட்டார். இட் வாஸ் கம்ப்ளீட்லி கூல், என்ன சொன்னாலும் பண்ணார். இட் வாஸ் த ட்ரஸ்ட், த பிலீஃப், அது நம்பினது தான் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. இதை பற்றியுமே கவலைப்படாமல் நீ பண்ணு, நீ என்ன ஒன்றே பண்ணு, நான் அந்த தேர்த்தியோ அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்ல அந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப இட் வாஸ் வெரி கூல். ரெகுலராக வி யூஸ் டு மீட் அப். அந்த சமயம் வந்து பிகாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து நியூ இயர் அவங்க கூட தான் இருந்தோம். பர்த்டே போது என்னோட பர்த்டே போது ஷூட்டு, அவரோட பர்த்டே முடிஞ்சு மறுநாள் தான் அந்த இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் எடுத்தோம். உனக்கு என் மேலே என்ன கோவம் தெரில, கரெக்டாக பொட்டல் வெளில மே மாதம் 2ஆம் தேதி இப்படி இங்கே ஒளியறதுக்கு கூட இடம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டேடா அப்படின்னு சொல்லி திட்டினாரு. அங்கே வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஃபைட், அந்த ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன் அந்த காரில் பண்ணுற அந்த ஃபைட் அங்கே ஒரு எடுத்தோம். ஸோ ஆனால் இட் வாஸ் கம்ப்ளீட்லி கூல். அது அந்த அந்த ஒரு 10 அஜித் சார் வருவார் தெரியுமா, ஒரே ஷாட்டில் வந்து மைலோ அந்த கேமராவில் எடுத்திருப்போம். அதில் வந்து அது டைம் லேப்ஸ்க்காக எடுத்தோம். நிறைய நாள் ஆகுது, அவர் யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுக்கும்போது வந்து வீட்டில் இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட கேட்டேன்,
பேர் பாடி சும்மா ஷார்ட்ஸில் நீங்கள் ஒன்று என்னடா இதெல்லாம் முன்னாடி சொன்னால் அப்படி ரெடி பண்ணி 6 பேக்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். அப்படிலாம் வேணாம், ரொம்ப ஜாலியாக அப்படின்னானே. இட் வாஸ் லைக் ஜஸ்ட் வெண்ட், he just removed his clothes, அப்படியே வந்துட்டார். உனக்கு அதான்டா அப்படின்னு சொல்லி போடு. ஸோ அது அந்த 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 ஒரு freedom, belief. he didn't care, he just took it off, he just came. கரெக்டாக நீ கேமரா கிட்ட வர மட்டும் சொல்கிறேன். ஏன்னா வந்து அதை எப்படி பிளான் பண்ணிட்டே வரும். அது வந்து ரிமோட், அது ஃபிக்ஸ்டு. அது வந்து எல்லா வாட்டியும் வந்து இந்த கேமரா வந்து ஒரே மூமெண்ட் தான் இருக்கும். இப்படி வரும், இப்படி போகும், இப்படி வந்து அது வந்து ரிமோட்டில் அது கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்டு. இது தாண்டி எதுவுமே பண்ணாது. ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஒரு கேரக்டருக்கு ஒரு வாட்டி எடுக்கணும். அப்புறம் எம்டி பிளேட் எடுக்கணும். நைட் ஆகும்போது நைட்டுக்கு தனியாக எடுக்கணும். ஸோ அது லேயராக வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ வாட்டி அது எடுத்தோம். ஸோ அதனால் வந்து கேமரா வரும்போது மட்டும் சொல்லிடுறா அப்படின்னு சொன்னால் ரெடி ஆகிடுவார். ஓகே அப்படின்னு சொல்லி கன் எடுத்து பார்க்குறது. ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி செம்ம ஜாலி. இன்னி pedal da. It was like a memorable time. But on that note, how is working with Ajith and Manat? Did he cook He's for you? such a Because gentleman. I've heard he cooks a lot. No, he did not cook for me, but no, it was a very small role in the thing. It was just a guest appearance that I did because of Venkat Prabhu. But he's an absolute gentleman. I'll never forget. Most guys, you know, if at least a star of that stature, if he was sitting and I'm walking on the set, he'll call an assistant and say, bring a chair. He stood up and said, please sit down. And he doesn't need to do that. True. Not for me, not for anyone. He's a huge star. And he came and welcomed me on the set. I mean, he's such a gentleman. He's such a warm person. He really, really deserves all the stardom he has. Okay. Really does. Right. I think credit goes to Ajith sir only, because if I would have done the same role in any other movie, I don't think so the credentials or the credit I would have got would be so huge. It is because of the fan following Ajith sir has. Any actors, it's not just me, a guy who plays a villain in any of his project also gets that kind of recognition. Somewhere I'm blessed to be part of that project. And even like, you know, on the social media, I think he has a huge fan following. So nobody knows my name, whether it's Akshara or what it is, who that girl is. Everybody, even in the airport or wherever they meet me, the first thing they call me, oh, it's stylish Tamlachi, no, because they don't know my name. So I think that I have to give it to that role and Ajith sir. So Ajith sir is somebody I thought, oh my God, I have to do. But the point is, I was not so familiar with Tamil cinema before that. So I didn't know his thing. Even when they gave me lines like, remove your glasses, do you know to ride the bike, car and all, I'm saying things like this, I was unaware. So even when I said, why you don't know to ride the car, I meant it and I'm saying, and I remember after cut, Ajith sir is showing me his racing videos and I'm like, I'm so sorry, did I just say that? He's like, no, we needed somebody like that, you know, who is unaware and who can speak like that. I never knew he was a racer, and I say lines like, oh, what is this and all. And he was very supportive when I did that. He was not like, how can she speak like that, or oh, remove this. He is not somebody who interferes. He's very happy as long as the movie is, the scene is coming out well. And he himself helped me like that. He said, don't have any inhibitions with your body language. You speak like you speak to anybody else. So that actually, even today people tell me your dance was so amazing. That scene where you know, he kidnaps you is so good. I would give credit to him, because I remember he had to hold my hand and he's like, okay Akshara, I'm holding your hand. I'm like, I'm not feeling it, sir. He's like, see, I'll break your wrist if I hold it tight. No, I can't act. Hold it nicely. He's like, are you sure? I'm like, yeah, hold it nicely. And then he was like, yeah, I'm like, no, I just... So he was very supportive, very sweet. And he also told me, do this, don't do this. He had his inputs. So I fell in love with him the minute he used to come on set and ask, how are your parents? How's your sister? I said, oh my God, we should get a guy like this to marry. So it's not just me. Anybody on the set, he would ask about us, about the family, about everybody. Tamilla vanda pro, I was very thoroughly blind fan of Thala Ajith, because I'll tell you, I was doing one shooting in Pollachi la theaters rombo night la poradhu, because shooting apro night da varolla inne irindal release aachu a paaknu thonade. Dad was with me. He doesn't watch films at all. He doesn't understand. He don't know much. அவங்க கூட்டிட்டு போய் I went. It was so full packed. And when the theater owner சொன்னாங்க, நீங்க தானே ஹீரோயின் அப்படி சொல்லிட்டு, he gave me some boxல போட்டு எனக்கு ஒரு dialogue கூட எனக்கு I couldn't hear one dialogue. I was just enjoying. இல்ல அதெல்லாம் ட்ரீம் பிரதர். நம்மலாம் அஜித்தோட
சைல்ட்ஹுட் ஃபேன்ஸ். தலை வந்தாலே தலை தான். அதில் அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஏன்னா ட்ரீம் தானே, இவங்களெல்லாம் வச்சு படம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு அது ரொம்ப சாதாரண ட்ரீமா கூட இருக்கும். அதை துரத்திட்டு தானே சென்னை வரைக்கும் வந்தோம், படம் பண்ணோம். இதெல்லாம் நம்ம டைரக்டர்னு யோசிச்சதுக்கு அப்புறமே அடுத்த படம் பண்ணா அஜித்துக்கு தான் அப்படின்ற வேற ஒன்றும் இல்லை.